வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு விடாமுயற்சி சவாலோட நாள் 17. நேற்று போட்ட பேக் ஒர்க் அவுட் இன்னைக்கு காலையிலே வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால இன்னைக்கு காலையில் பெருசாக எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் பண்ணல. வெறும் ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் பண்ணிட்டு காலையிலைக்கும் மதியத்துக்கும் சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலையிலைக்கு எப்பயும் போல் முட்டையை வேக போட்டேன். ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த முட்டை வேக வைக்கிறதோட கஷ்டம். அது சில டைம் உடஞ்சி ரொம்ப நாசமாக போயிடுது. அதனால் ஒவ்வொரு முட்டையும் பார்த்து பார்த்து உடஞ்சிருச்சா உடையாத முட்டையெல்லாம் பார்த்து எடுத்து அதை தனியாக வேக போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் மதியத்துக்கு எப்பயும் சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாதத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன். ஆஃபீஸ் முடிச்சுட்டு கிளம்பும்போது ஒருத்தன் பார்க்க வந்திருந்தான். ஸோ அவன் வந்து இங்கே பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, வாடா போய் பார்க்கலான்னு சொல்லியிருந்தான். ஸோ சரி அங்கே போயிட்டு இப்போ தான் புதுசாக திறந்துருப்பாங்க போல இருக்குது. ஆம்பியன்ஸில் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. சரி நாங்கள் பாட்டு போயிட்டு ஒரு ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் அப்புறம் ஒரு பிஸ்காஃப் ஐஸ்கிரீம் சொல்லியிருந்தோம். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே 2 பேரும் கொஞ்ச நேரம் கதை பேசிவிட்டு அப்புறம் ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக ஜிம்முக்கு தான் கிளம்புனேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லெக் ஒர்க் அவுட். நேற்று போட்ட பேக் ஒர்க் அவுட் கொஞ்சம் ஹெவியானதுனால பெருசாக எதுவும் புஷ் பண்ணல. ஸ்குவாட் மட்டும் ஒரு 4 செட் போட்டு ஃபோர்ஆர்ம்ஸ்க்கு லைட்டாக 2 செட் போட்டு கிளம்பிட்டேன். ரூமுக்கு ஒரு வழியில் அப்படியே அடுத்த 5 நாளுக்கு தேவையான முட்டையை வந்து கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அதை ரீஸ்டாக் பண்ணிவிட்டு இரவு உணவுக்கு தேவையான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு நைட்டு சப்பாத்தி இல்லை, அதுக்கு பதிலாக ப்ரெட்டும் பீனட் பட்டரும் சேர்த்து சாப்பிட்டு இன்றைக்கான வீடியோ எடிட் பண்ணிவிட்டு தூங்கிட்டேன்.